நம்பர் 2 a சமம் 1 2 3 4 5 அப்படியே 45 வரைக்கும் போகுது மற்றும் r என்ற உறவு a இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் r ஐ a cross a இன் உட்கணமாக எழுதுக. மேலும் r க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. சொல்யூஷன் பாருங்க. a அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய செட். அதாவது அந்த செட்ல என்னெல்லாம் இருக்குன்னா 1 2 3 4 மொத்தம் 45 வரைக்கும் இருக்குது. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுங்கிற ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. அதான் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வர்க்கம்னா என்னன்னு தெரியணும். வர்க்கம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 1 அடுக்கு 2. 1 அடுக்கு 2 என்ன? 1 தானே. 1 பெருக்கல் 1 சமம் 1. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ இப்போ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. அப்போ 1 ஸ்கொயர்ட் அப்படின்னா என்ன? 1 பெருக்கல் 1 சமம் 1. அப்புறம் 2 ஸ்கொயர்ட்னா என்னது? 2 பெருக்கல் 2 சமம் 4. இப்போ 3 ஸ்கொயர்ட் அப்படின்னா 3 பெருக்கல் 3 சமம் 3 பெருக்கல் 3 சமம் 9. அடுத்து 4 ஸ்கொயர்ட்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாமளே சொல்லலாம் பாருங்க. 4 4 16. அப்புறம் 5 ஸ்கொயர்ட்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் 5 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 25. 6 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 6 சமம் 36. இப்போ 7 ஸ்கொயர்டு வாங்க. என்னது? 7 பெருக்கல் 7 சமம் 49. இப்போ 8 ஸ்கொயர்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து வர்க்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? வர்க்கம்ங்கிறது அடுக்கு வந்து 2 இருக்கணும். அவ்வளவுதான். a cross a அப்படிங்கிற கணத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சிக்கலாம். தட் இஸ் பாருங்க. இப்போ a cross a இதுல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. 1க்கு 1, 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 4 அப்படின்ட்டு 1க்கு 45 வரைக்கும் போகும். சரிதானே? அதே போல 2க்கு 1, 2க்கு 2, 2க்கு 3, 2க்கு 4 அப்படின்னு 2க்கு 45 வரைக்கும் போகும். அதே போல 3க்கு 1, 3க்கு 2, 3க்கு 3 அப்படின்னு போயிட்டு 3க்கு 45. அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 எடுத்தீங்கன்னா 9க்கு 1, 9க்கு 2, 9க்கு 3, அடுத்து 9க்கு 45 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நாங்கள் வந்து சிம்பிளா எழுதிக்கிறேன். ஸோ எழுதும்போது பாருங்க. 1க்கு 1, அடுத்து 1க்கு 2 அப்படின்ட்டு எங்க வரைக்கும் போகும்? தட் இஸ் 1க்கு 45 வரைக்கும் போகும். ரைட். அப்புறம் என்னது? ஸோ 2க்கு 1, ஓகே, 2க்கு 2 அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நம்ம இங்க பாருங்களேன். 1க்கு 1 1ன்னு போடும்போது நமக்கு 1 ஸ்கொயர்ல 1 கிடைச்சிருச்சு. அதுவே 2ன்னு போடும்போது 2 ஸ்கொயர்ல 4 கிடைக்குது இல்லையா? அப்ப நம்ம இந்த இடத்துல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தட் இஸ் 2க்கு 4 கிடைக்கும். கட்டாயமா இருக்கும். ஓகே. அப்படி இது வந்து என்னது? 2க்கு 45 வரைக்கும் போயிட்டு இருக்கும். ரைட். அடுத்தது என்னது? ஸோ 3க்கு 1, 3க்கு 2 இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம இங்க 3க்கு என்ன பார்த்திருக்கோம்? 9ன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ 3க்கு 9ன்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 3க்கு 45 இருக்கும். ரைட். 1 4க்கு 2 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4க்கு என்ன வந்திருக்குது? 16 வந்திருக்கு இல்லையா? அப்ப அதையும் நம்ம போட்டுக்கலாம். 4க்கு 16 அப்படின்ட்டு 4க்கு 45 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ரைட். ஓகே. அடுத்தது என்னது? 5க்கு போயிடலாம். 5க்கு 1, 5க்கு 2ன்னு போயிட்டு இருக்கும்போது கட்டாயமா இங்க நம்ம 5 ஸ்கொயருக்கு என்ன பார்த்தோம்? 25 பார்த்தோம் இல்லையா? அப்போ 5க்கு 25ன்னு வரும். 5க்கு 25ன்னு வந்துட்டு அப்புறம் 5க்கு 45ன்னு லாஸ்ட்ல இதுல இருக்கும். ஓகே. அடுத்து என்ன எழுதலாம்? தட் இஸ் 6க்கு 1 அப்படின்ட்டு போயிட்டே இருந்தா 6க்கு 36 இல்லையா? ஆமா. அதையும் நம்ம எங்க இருக்கும்? 6,45 அந்த வரிசைக்குள்ள வந்து அப்புறம் 7க்கு 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 7,45 வரைக்கும் போகும். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம எழுதணும்னா a cross aங்கிறது மிகப்பெரிய கணமா இருக்கும். ஓகே. ரைட். அப்படியே போனீங்கன்னா கடைசியில் இப்போ 45 நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 45க்கு 1, அப்புறம் 45க்கு 2 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? 45க்கு 45 அப்படின்ட்டு முடியும். நீங்க இவ்வளவு பெருசெல்லாம் எழுத வேண்டாம். ஸோ ரொம்ப சுருக்கிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நான் கொடுத்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு எழுதிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒரு கன அடைப்பானால இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ இவ்வளவு பெருசெல்லாம் எழுதாதீங்க. ரொம்ப கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. ஓகேவா? இந்த வர்க்கம் மட்டும் வர மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கும். இதுல ஆரை a cross a இன் உட்கணமாக எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? முதல்ல இந்த ஆர் யாருன்னு பார்க்கணும். ஆர் தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? என்னது? தட் இஸ் இது ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லிட்டு ஆர் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப ஆக்சுவலி a cross a தான் இத்தனை பெரிய கணமாக இருக்கு. ஓகே. இப்ப அதுல ஆறுங்கிறது ஒரு பர்டிகுலர் கணம் தான். அந்த கணத்துல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. தட் இஸ் 1ன்னு போடும்போது ஸோ 1 கிடைச்சிருக்கும். அடுத்து 2ன்னு போடும்போது 2, 4 கிடைச்சிருக்கும். அப்ப 3ன்னு போடும்போது 9, 4 ஸ்கொயர்னு போடும்போது 16, 5 ஸ்கொயர்னு போடும்போது 25, 6 ஸ்கொயர்னு போடும்போது 36 அப்படிதானே வந்திருக்க முடியும். ஸோ அதனால நம்ம இப்ப என்ன எழுதலாம்? தட் இஸ் அந்த ஆர் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 1க்கு 1, அடுத்தது 2க்கு 4ன்னு கிடைச்சது, அடுத்தது 3க்கு 9ன்னு கிடைச்சிருச்சு, அடுத்தது 4க்கு 16, 5க்கு 25, அடுத்தது 6க்கு 36. 7 போகாது. 7 ஏன் போகாதுன்னா 7 49 45 தாண்டிடுச்சு. பட் நமக்கு கடைசி நம்பரே 45 தான். அதனால அது வராது. ஸோ என்ன பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எதுல இருக்கும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஏல இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து ஏல தான் இருக்கும். ரெண்டையுமே ஏல தான் இருக்கும். ரைட். பட் அதுல பர்டிகுலரா இதுல இருக்கிற இந்த ஒன்னானது இந்த ஒன்னை மட்டும் தான் மேப்பிங் பண்ணணும். அப்புறம் இந்த 2ஆனது 4 மட்டும்தான். இந்த 3ஆனது 9 மட்டும் தான் மேப்பிங் பண்ணும். அடுத்து 4 16க்கும், 5 25க்கும், 6 36க்கு மட்டும் தானே பண்ணும்.
ஓகே, அப்போ இந்த ஆறுங்கிறது இந்த ஏ கிராஸ் ஏவை விட சின்ன செட்டா தானே இருந்திருக்க முடியும். அதனால தான் இப்படி எழுதியிருக்கு. தட் இஸ் ஆர் வந்து இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. தட் இஸ் ஆர் என்பது ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக இருக்கிறது அப்படின்னு இதை போட்டுருங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஆர்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதலாம்? சோ இந்த மாதிரியான ஒரு செட் ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இங்க பாருங்க செட் போட்டிருக்கேனா. ஓகே, அதுல பாருங்க தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது? சோ 1க்கு 1 இருக்கா? அப்ப இங்க பாருங்க 1க்கு 1 போட்டிருக்கேனா. அடுத்தது 2க்கு 4, அடுத்து 3க்கு 9, 4க்கு 16, 5க்கு 25, 6க்கு 36 எல்லாமே போட்டாச்சு. ஓகே, அப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ல இருக்கிற இந்த இருக்கிறது பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பகமாக இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த துணை மதிப்பகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா மேப்பிங் நடந்திருக்கு. ஏன்னா இங்க பாருங்க எல்லாத்துக்குமே மேப்பிங் இப்படி போயிருக்கிறதுனால சோ நம்ம துணை மதிப்பகங்கிறது வீச்சகத்துக்கு இப்ப சமமா தானே இருக்குது. அப்ப அதனால என்ன எழுதணும்னா இதுதான் வந்து மதிப்பகம், இதுதான் வந்து வீச்சகம். ஓகே, ஆறிற்கான மதிப்பகம் அப்படின்னா என்னென்ன பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அதே ஆறிற்கான வீச்சகம் அப்படின்னு போட்டு என்ன எழுதிக்கிறீங்க? 1, 4, 9, 16, 25, 36. மிக எளிமையான கேள்வி. நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்.